அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. ஒருவருடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும், எல்லாரும் கேட்க வேண்டியது, என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா? அந்த ஏக்கத்துல எல்லாருமே இருக்கீங்க. பிறந்ததுல இருந்தே கஷ்டம், பிறந்ததுல இருந்தே ஒரு மனிதனுக்கு கடன், நோய், எது எடுத்தாலும் தடை, தடங்கள், தாமதம், ஏன் அப்படின்னு நிறைய விஷயம் நிறைய பேருக்கு உள்ள ஒரு கேள்விகளாக இருக்கும். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு சூட்சுமத்தை கையாளுகிறார்கள். அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி இந்த உலகத்தில் இறைவன் ஒருவருக்கு மட்டும் வெற்றி, ஒரு தோல்வியும் படைச்சிருப்பார்? அப்ப இறைவன் என்ன ஓரவஞ்சனை செய்யறாரா? கிடையாது. அப்போ அது உள்ள சூட்சமத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் சொல்ல போவது ஒரு பரம ரகசியம். நிறைய விஷயம் நம்ம ஜோதிடத்துல பேச போறோம். அதுல அடிப்படையான முதல் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கிழமை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த கிழமை பிறந்தீர்களோ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த கிழமை பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமை நாதன் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் என்று எப்படி கண்டுபிடிப்பதுன்னா அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. ஆனா நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க என்ன கிழமை பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமைக்குண்டான குணாதிசயங்களில் இருக்கக்கூடிய மைனஸை நீங்க மாத்திக்கிட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நீங்கள் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். செலவை குறைத்து கொள்ள வேண்டும். ஆடம்பர செலவு, பிறருக்கு உதவி செய்வது, தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்காக செய்வது, அரசியலில் ஈடுபடுவது, மருத்துவ துறையிலே வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சாலும் மறுபடியும் நீட்டுக்கு படிப்பது, இந்த மாதிரி ஒரு இடத்தில் நான் இருக்கிற இடத்துல நான் தலைமையா இருக்கணும்ன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வது, தன்னை யாராவது தாழ்த்தி பேசிட்டா அந்த இடத்தை விட்டு விலகி செல்வது, இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய நீங்க ஈடுபடுவீங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்த யாராக இருந்தாலும் உங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப 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 முக்கியம். அந்த சுயமரியாதை எங்கே குறைகிறதோ அங்கிருந்து நீங்க விலகி விடுவீர்கள். இதுதான் உங்களுடைய பிளஸும் மைனஸ். இதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சகிப்புத்தன்மையை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் செலவாளிகள் என்பதில் நம்பர் 1. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது நீங்கள் இறைவனை குறை சொல்வதும் நேரத்தை குறை சொல்வதும் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இன்றைய தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை தாரக மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு உண்டான செலவுகளை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். ரொம்ப பிராண்டா காஸ்ட்லியா தான் யூஸ் பண்ணுவேன், பிராண்டடா தான் யூஸ் பண்ணுவேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போட்டு போவேன், ஒரு பொருள் வாங்கினா பிராண்டடா வாங்குவேன். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு உங்களை நீங்கள் செய்யக்கூடிய தவறை உணர்ந்து பாருங்கள். அதிகமான செலவுகளை செய்யக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நண்பர்களே, சேமிப்பு என்பதை நீங்கள் எப்பொழுது கற்றுக்கொள்கிறீர்களோ உங்க வாழ்க்கை எப்பொழுது மாறும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.